இன்டர்வியூவை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கா? பிகாஸ் ஆன்சர் தெரியலன்னு கிடையாது, நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்றதுதான் பிரச்சனையே. இங்க இருக்க நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும், பட் இன்டர்வியூ ஒரு கொஸ்டின் கேட்டார்னா திடீர்னு ஹார்ட் பீட் அதிகமாயிரும், கையில ஒரே நடுக்கமாயிரும், நம்ம மைண்ட்ல நினைக்கிற விஷயத்த சொல்லவே முடியாம போயிடும். லைக் இந்த இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டா அடுத்து என்ன பண்றது இப்படிங்கிற ஃபியூச்சர் நோக்கி நெகட்டிவ் தாட்ஸ்ல போகாம இப்ப இருக்க பிரசன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணவே நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம். இதை சால்வ் பண்ண 3 டிப்ஸ் சொல்றேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட், சீட் ஷீட். மோஸ்ட்லி இன்டர்வியூல என்ன கேட்பாங்கிறது நீங்க ஆல்ரெடி அந்த ரோலுக்கு ஒரு 80% ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ ChatGPT மாதிரி டூல்ல போட்டே வந்துடும். அதுக்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா போங்க. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு ஆன்சர்ல ஷீட் எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் திங், உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாவே ஆன்சர் கான்ஃபிடென்ட்டா தெரியும், பட் அதை சொல்ல தான் வராது. ஸோ அதுக்கு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு பிரீத் எடுத்து ஒரு பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு இல்லை, நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் இன்டர்வியூல. தென் தேர்ட் மெயின் டிப்பு, இன்டர்வியூ எக்ஸாம் மாதிரி நினைக்காம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நினைங்க. மோஸ்ட்லி நான் ஒரு HR இன்டர்வியூ எடுக்கிறப்பவே அந்த கேண்டிடேட்டை எப்படியாச்சும் செலக்ட் பண்ணிடணும், எனக்கு தேவைப்படுற விஷயம் அவர்கிட்ட இருந்துறாதாங்கிற ஒரு விஷயத்துல தான் கேட்பேன். ஸோ நீங்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒருத்தட்ட பேசுற மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஆக்சுவலா சொன்னாவே டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கொஸ்டின் ஆன்சர் நினைச்சு பயப்படாம நல்ல ஒரு கான்வர்சேஷனை இன்டர்வியூல மேக் பண்ணுங்க. ஸோ அட் ஃபைனலி இன்டர்வியூ நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன், இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன். ஸோ அப்கமிங் இன்டர்வியூல பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் ஜாப்ஸ் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. See you on next video.